பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலகத்தில் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்று வரிசைப்படுத்தி சொல்லுகிற போது எந்த ஊருக்கு போனாலும் வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு போவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆட்கள் தேவை என்கின்ற ஒரு அழைப்பு விடுகிற நகரம் எது என்று கேட்டால் இந்தியாவிலேயே திருப்பூர் தான். அதற்காக நம்முடைய வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, நூலாடையால் பெருமை பெற்று கொண்டிருக்கின்ற திருப்பூர் இன்றைக்கு நூல்களால் பெருமை பெறுகிறது. இந்த புத்தக திருவிழா இதுவும் நூல்தான், அதுவும் நூல்தான். முன்ன நகைச்சுவைனா என்னன்னு ஓரளவுக்கு தெரியாது, அதனால சொல்லிக் கொடுத்தோம். இப்போ நகைச்சுவை மோசமானதாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே நகைச்சுவை மன்றங்களை தொடங்கணும். நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன். நான் தொலைக்காட்சிகளில் படுத்துகிற பாட்டை பார்த்தா, அதாவது உங்களுக்கு நகைச்சுவைன்னா என்னன்னு கேட்டால், நாங்கள் எங்கள் மதுரை நகைச்சுவை மன்றத்தை 27 வருஷமாக நடத்துகிறோம். நாகர்கோவிலேருந்து சென்னை வரைக்கும் நான் தொடங்கி வச்சுருக்கிறேன். அதில் நான் முதல்ல சொல்லுவேன், 3 ஆனா கூடாது படிப்பேன். என்னென்ன? முதல்ல அமங்கலமாக பேசக்கூடாது, ஆபாசமாக பேசக்கூடாது, பிறர் மனம் நோக பேசக்கூடாது. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நகையுள்ளும் இன்னா அப்படி திருவள்ளுவர் வார்த்தை. 10 பேர் நிற்கிற இடத்துல ஒரு நகைச்சுவை சொன்னால் 9 பேர் சிரித்து ஒருத்தன் கண்ணீர் விட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் ஜோக்குன்னு எவன் சொன்னா? இப்போ நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை சொல்கிற ஆளை கேலி பண்ணுறாங்க. இது என்ன நியாயம்? இது எந்த நாட்டு நியாயம்? ஒருத்தர் நகைச்சுவை சொல்ல வந்தால் அவரை பாராட்டி கை கொடுத்து அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்களா? அவரை கேலி பண்ணி, அவரை கிண்டல் பண்ணி. இன்னும் சொல்வதாக இருந்தால், கிராமத்தில் யாராவது ஒரு ஆள் தப்பு பேசிட்டான்னு வச்சுங்களேன், ஏய் என்னையா பேசுகிற, பொம்பளை பிள்ளைகள்லாம் இருக்குல்ல, சின்ன பிள்ளை இருக்குல்ல, இப்படி வார்த்தை பேசலாமா, தீய வார்த்தை பேசலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தொலைக்காட்சிகள், எனக்கு தெரிஞ்சுங்க, சினிமாவுக்கு சென்சார் இருக்க மாதிரி தொலைக்காட்சிக்கு சென்சார் வரணும்னு நான் நிச்சயமாக சொல்கிறேன். வரலன்னா கஷ்டம். குடும்பத்தோடு உட்காந்து ஒரு விஷயத்தை பார்க்க முடியல. ஒரு படம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு, குடும்பத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு மோசமான காட்சி வரவும் அந்த அப்பா பதறி போய் முன்னாடி உட்காந்து 8 வயசு பையலை பார்த்து கண்ணை மூடுறா அப்படின்னு கத்திருக்காரு. அவன் ஒடியாந்து அவங்க அப்பன் கண்ணை பூத்திவிட்டான் அப்படியே. ஏன்னா அவனுக்கு வருத்தமாக இருக்கும்ல, அப்பா அதை கெட்டு போயிடுவாருன்னு. இப்படியான சூழல் இருந்தால் இதை மாற்றுவதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நல்ல நகைச்சுவை மன்றங்கள் வேணும். நகைச்சுவை மன்றம் இன்றைக்கு இணைந்து இந்த மிகச்சிறப்பான நிகழ்வை தருகிறது. வானொலி ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? எங்கள் வீட்டில் இப்போ ரேடியோ பெட்டி வாங்குறப்ப எங்கள் அப்பா தமிழாசிரியர் எங்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுறாரு. எங்கள் வீட்டு ஜனநாயகத்தை பாருங்கள். எங்கள் அப்பா கூட்டம் போட்டுனா என்ன அர்த்தம்? எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, சகோதரிகள், நான், எனக்கெல்லாம் வயசு 6 வயசு கூட இல்லை. அப்போ ரேடியோ வாங்க போகிறோம். வாங்கிறதா இருந்தால் அதுக்கு செலவாகும். அந்த செலவை குறைக்கணும்னா 2 வேளை காப்பிக்கு பதிலாக 1 வேளை காப்பி தான். சரியா? கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. ஆனால் ரேடியோ வரப்போகுது. 2 காய்க்கு பதிலாக 1 காய் தான். சரியா? எல்லாம் ஒத்துக்கிட்டோம். ரேடியோ பெட்டி வந்துச்சு. வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு உரதச்சு போட்டு எங்கள் அம்மா அதுக்கு சூடங்காட்டி விபூதி வச்சு அதை கண்டுபிடிச்ச மார்கோனி கூட இவ்வளோ பெருமை இருந்திருக்காதுங்க. அந்த பெட்டிக்கு அத்தனை பிலிப்ஸ் பெட்டி. அந்த பெட்டி அதில் முக்கிய கண்டிஷன் என்னென்னா, பெரியவங்களை தவிர யாரும் தொடக்கூடாது. இப்போ நான் தெரியாமல் அதை தொட்டுட்டேன்னு வைங்க, குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. நீ ஏன் தொட்ட? நான் சின்ன பிள்ளையில் ரேடியோ போட்டதே இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் டிவி, டெக்கு, சிஸ்டம் எல்லாம் இருக்குது. என் பேரன் பேத்தியே என்னை தொட விட மாட்டேங்கிறாங்க. சிஸ்டத்தில் கை வைக்காதீங்க, வைரஸ் வந்துடும் அப்படிங்கிறான். என்னை வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கான். எனக்கு பாருங்க, அன்னைக்கு ரேடியோ போட வாய்ப்பு இல்லை, இன்றைக்கி லேப்டாப் போட வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நடுத்தலைமுறையாக பிறந்து தொலைச்சிட்டோம். நம்ம என்ன பண்ணுறது? அந்த வானொலி இடையில காணா போச்சுன்னாங்க. எப்படி வேஷ்டி காணா போச்சோ அது மாதிரி வானொலி காணா போச்சு. அருமையான உதாரணம். அது மட்டும் இல்லைங்க, உலகத்தையே சுற்றி வந்து பெருமை பெற்றார். இங்கிலாந்தில் படித்தார், ஆப்பிரிக்காவில் இருந்தார், வடநாட்டில் எல்லா செயல்பாடு செஞ்சார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ தான் வேட்டி கட்டணுங்கிற எண்ணத்தை தேச தந்தைக்கே கற்றுக் கொடுத்த ஊர் நம்ம ஊர். ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தியடிகளுக்கு மதுரை தான். 21 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காராம். யார்? காந்தியடிகள். அதில் 5 முறை மதுரைக்கே வந்திருக்காரு அப்படிம்பாங்க. இது என்ன பெருமை அப்படின்னா, அந்த வேஷ்டியை பற்றி சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா,
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 35 வருஷமாக மேடையில் பேசுகிறேன். என்னைக்கு நான் மேடைக்கு பேச வந்தனோ அன்னையிலிருந்து நான் வேட்டி தாங்க கட்டுறேன். உண்மையை சொல்கிறதா இருந்தால் நான் அது எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்காக பாராட்டி பரிசு கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் டிவியில் வரணும், அப்போ தான் அதை ஒத்துக்குருவாங்க. அமெரிக்கா போனாலும் சரி வேஷ்டி சட்டை தான். ஒரு தடவை மியாமி கடற்கரைக்கு போகிறோம், நானும் ஐயா சால்மன் பாப்பையாவும் போயிருந்தோம். அதான் உலகத்திலேயே பெரிய கடற்கரை. அந்த கடற்கரை என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த அமெரிக்கர்கள் அந்த வெளிச்சத்தை வெயில் வாங்குவதற்காக அவங்க அங்கே படுத்திருப்பாங்க மணலில். நல்லா சொன்னால் மணலையே ஆடையாக உடுத்திருப்பாங்க, வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சா புரிஞ்சுங்க, புரியாட்டி விட்டுருங்க. எல்லாம் படுத்துருந்தாங்க, ஒரு 10,000 பேர். நானும் அவரும் பட்டிமன்றம் முடிச்சுட்டு அந்த கடற்கரையை போய் பார்க்கலாம்னு போனால், அந்த படுத்திருந்த ஒரு 10 பேர் எந்திரிச்சு எங்களை பார்க்குறாங்க. ஏன் வேட்டியை ஒரு அம்மா அற்புதம் அற்புதங்குது. எனக்கு என்னென்னா அது கையோட கொடுக்குன்னு வாங்கிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். பாருங்க, மற்றவர்களை ஈர்க்கிற ஒரு விஷயம் எத்தனை அருமை. இந்த பெருமை தான். அது அவங்க அழகாக சொன்னாங்க, எஃப்எம் ரேடியோ மீண்டு வந்தது போல வேஸ்ட் இன்னைக்கு மீண்டும் வந்துருச்சு. வந்ததோடு மட்டும் இல்லை, அது என்னென்ன புதுமைகள் வேணுமோ. இப்போ வேட்டி கட்டுற ஆளுகளுக்கு என்ன சொல்லுவோம், இடுப்பில் நிற்க மாட்டேங்குதுங்க அப்படிமா, அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாச்சு. அதில் பை வைக்க முடியலைங்க, அதுக்கு வந்துருச்சு, அதில் வந்துருச்சு. ஆமாம், எது வேணாலும் சரி, எல்லாமே இதில் சொல்லப்படுதுன்னு சொன்னால் இதுதாங்க நம்ம யுகம். இந்த யுகம் இது வேட்டி யுகம்னு சொல்கிறோம்ல. வேட்டி தான் தெரியுமா உங்களுக்கு, வேஷ்டி இல்லை. வெட்டப்படுவதால் வேட்டி, துணிக்கப்படுவதால் துணி, அதான் அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவோம், அதை இந்த சம்ஸ்கிருதம் கலந்து பேசுறதுன்னு ஒரு வம்பு வந்துருச்சு நமக்கு. வேஷ்டி எங்கே அப்படிங்கணும், வேஷ்டியெல்லாம் கிடையாது. ஒருத்தர் என்ன பண்ணாலும் திடீர்னு சம்ஸ்கிருதம் பேசணும்னு ஆசை வந்துருச்சான். ஆனால் பாபா ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காரு, அப்போவே பேசியிருக்காரு. ஆஸ்ட் குஸ்டியை ஓஸ்ட் ஓஸ்ட் அப்படின்ட்டு இருக்காரு. ஆட்டுக்குட்டியே ஓட்டுன்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் இசு சேர்த்தா என்ன அர்த்தம், பேச வராத பேச்சை பேசுகிறோம்னு அர்த்தம். ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கங்க, புரவலர்கள் வேணும். புரவலர்னா பயந்துடாதீங்க. புரவலர்கள்னால் ஸ்பான்சர்ஸ் தமிழில். இப்போ புரியுதா? இப்போ அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. முந்தையெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லுவோம். இந்த மேஜர் சுந்தரராஜன் ஒரு நடிகர் இருந்தார். முதல்ல இங்கிலீஷில் பேசிட்டு அப்புறம் தமிழில் சொல்லுவார், வாங்க சிட் டவுன், உட்காருங்க, கெட் அவுட், வெளியே போங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவார். இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம தமிழில் சொன்னால் புரிய மாட்டேங்குது. அதை ஏதாவது சொல்லிவிட்டு அப்புறம் இங்கிலீஷில் சொல்லணும். கல்லூரியில் மாணவர்களை பார்த்து ஊட்டியில் மலர் கண்காட்சிக்கு போவோம் அப்படின்னேன். ஒரு பையன் இருந்துருச்சு, அப்படின்னா என்ன அப்படின்னா, மலர் கண்காட்சினா என்ன சொல்கிறது எனக்கு புரியல. மலர் கண்காட்சினா ஃப்ளவர் ஷோன்னு அப்படி தமிழில் சொல்ல வேண்டியதானே அப்படின்னா. மலர் கண்காட்சினா புரியலையா, ஃப்ளவர் ஷோன்னா புரியுதுன்னா நான் என்ன பண்ணுறது. ஸ்பான்சர்ஸ், அதாவது இந்த நிகழ்ச்சி நடப்பதற்காக எத்தனை உதவிங்க. பொருள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். பொருள் மட்டும் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இந்த அப்படி சொல்லுவாங்க, இப்படி 3 விரல் வச்சுக்கோங்க. இதில் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நடுவனது எய்தின் இருதனையும் எய்தும். ஒன்றும் பயப்படாது, தமிழில் சொல்லிடுவேன் நான். ஏதோ நடுவில் இந்தியில் பேசுகிறேன்னு நினைக்கப்படாது. இந்த 3ல் இது அறம், இது பொருள், இது இன்பம் அப்படின்னா, நடுவனது எய்தின், நீங்கள் பொருளை தேடிவிட்டீர்கள் என்று சொன்னால் இருதலையும் எய்தும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொருளால் அறம் செய்து புகழ் பெறலாம், பொருளால் இன்பத்தை துய்த்து மகிழ்வுறலாம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? பொருளை தேடிவிட்டோம் என்று சொன்னால் அந்த பொருளால் எல்லாம் சாதிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சோழ நாட்டில் வாழ்ந்த கம்பனுக்கு சோழ மன்னன் ஸ்பான்சர் பண்ணலை, பொருள் கொடுக்கல. கொடுத்துருந்தா அவர் பேர் வந்திருக்குமே. ஏதோ சண்டை நடந்திருக்கு, அது நமக்கு தெரியுது. அதெல்லாம் என் நாட்டை விட்டு போ அப்படின்ட்டாரான் யார், அந்த சோழ மன்னன். அப்படி போக சொன்ன உடனே ஐயையோ நான் எங்கே போவேன் அப்படின்னு அழுகலைங்க. கம்பன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன பெரிய ஆள், உனக்கு உள்ளூரில் மரியாதை, எனக்கு அப்படி இல்லை. நீ தான் பெரிய ஆளா? நான் எந்த நாட்டுக்கு வேணாலும் போவேன். மன்னவனும் நீயோ, வளநாடும் உனதோ, உன்னை அறிந்தோ தமிழ் ஓதினோம், என்னை விரைந்தேற்று கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ, குரங்கேற்று கொள்ளாத கொம்பு. இதுதான் அருமையான வார்த்தை. பொருள் சொல்கிறேன் இருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த மரமும் குரங்க வேணான்னு சொல்லாது.
சொன்னாலும் விடாது குரங்கு. குரங்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு மரத்தில் குரங்கு மனுஷன் ஏறுறாங்க. குரங்கு ஒரு கொப்பில் இருந்து இன்னொரு கொப்புக்கு எப்படி தவும் தெரியுமா? இதை விட்டுரும் அதை பற்றும். மழுச்சுன்னு ஒரு தவும். இதை விட்டுரும் அதை பற்றும். மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? இதில் உட்காந்து அதை ஆட்டி பார்ப்பான். தாங்கும்னு தெரிஞ்சாதான் இதை விடுவானே தவிர குரங்கு மாதிரி தவ மாட்டான். அப்போ மனிதனுடைய இயல்பு என்ன என்றால், ஒன்றை பற்றி கொண்டு இன்னொன்றை விடுவது மனித இயல்பு. குரங்களுடைய இயல்பு என்னவென்றால், விட்டு பற்றும் தன்மையுடையது. மனிதன் பற்றி விடும் தன்மையுடையவன். அதனால திருவள்ளுவர் எல்லாத்தையும் விட்டுருன்னு சொல்றதுக்கு எப்படி திருக்குறள் எழுதணும்? விட்டுரு அப்படித்தானே எழுதணும். ஆனால் அவர் அப்படி எழுதலை. பற்றுக, முதல் வார்த்தையை பாருங்க. பற்றுக, பிடிச்சிக்கோ அப்படின்னாரு. ஏன்னா விட சொல்கிற ஆள் பிடிச்சிக்கோங்கிறாரு. பற்றுக, எதை பற்றுக? பற்றற்றான் பற்றினை. பற்றற்றான் பற்றினா யாருன்னா, எல்லா பற்றுகளையும் விட்டுருக்கான்ல ஒருத்தன், இறைவன். அவனுடைய திருவடிகளை பற்றுக, பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்று விடற்கு அப்படிங்கிறார். அப்பற்றை பற்று விடற்கு திரும்ப பற்றிக்கோ. உன்னுடைய பற்றுக்கள் எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால் பற்றுக, பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக, பற்று விடற்கு. 2 பற்றுக போடுறாருங்க. இதுக்கு இது இன்னும் சொல்கிறேன், திருவள்ளுவர் மாதிரி கஞ்சன் உலகத்திலே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? 7 சொல்ல பாட்டெழுதுனா அவர் 2ஆம் நூற்றாண்டில் எழுதியிருக்காருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 21ஆம் நூற்றாண்டில் நம்ம ஆளுக மெசேஜ் தான் படிப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டார் அவர். 7 சொல்லுக்கு மேலே படிக்க மாட்டாங்க, தூக்கம் வந்துடும். அதனால் 7 சொல்ல எழுதினவர் அவர் தான். அதே மாதிரி சுருக்கமாக எழுதணுமா அவர் மாதிரி எழுத முடியாது. இப்போ உதாரணமாக இல்லாததுன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்மை, வறுமைன்னு வச்சுக்கோங்க. இந்த வறுமைக்கு இணையாக எதை சொல்லலாம்? ஒரு சீக்வல்ட்டு போடுங்க. வறுமைக்கு இணையாக இப்போ ஆடு ஒரு இணையாக எதை சொல்லலாம்? மாடு சொல்லிட்டு போயிடலாம், ஓடு அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். இல்லாமைக்கு இணையாக எதை சொல்லுவது? யோசிச்சு 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 பார்த்துட்டு திருவள்ளுவர் கடைசியில் ஒரு வார்த்தை முடிக்கிறாருங்க. இன்மையின் இன்னாதது யாதனின். இந்த உலகத்தில் இல்லாததுக்கு இணையாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் காதை தீட்டிட்டு உட்கார்ந்துருக்கோம். இன்னும் சொல்ல போறாரு உங்களுக்கு. இன்மையின் இன்னாதது யாதனின், இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னார். இதுக்கு இணையாக சொல்றதா இருந்தா இல்லாததுதான் அப்படின்னு. இப்போ வந்திருக்கவருடைய பல பேருடைய முகம் ஆட்டமாக இருக்குது. இப்படித்தான் போகுது போல் இருக்கு பட்டிமன்றம். நகைச்சுவையாக இருக்கும்னாங்க, நகைச்சுவை மன்றம் நடத்தும்னாங்க, அப்படின்னாங்க இப்படினாங்க. இவர் என்னன்னா வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இங்கே வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்காருன்னு. அப்படி இல்லைங்க. ஒரு நகைச்சுவையை ஒரு நிமிஷத்தில் என்னால் சொல்ல முடியும். ஒரு திருக்குறளுக்கான பொருளை 1 வருஷம் ஆனாலும் என்னால் சொல்ல முடியாது. அவ்வளோ விஷயம் அதில் ஆழமாக பதிர்ந்துருக்குது. ரொம்ப பேர் நிற்கிறாங்களே. சேர் இருக்குங்களா? எக்ஸ்ட்ரா சேர் இருக்கா? கொஞ்சம் பாருங்களேன், என்னை விட்டுறக்கூடாது. இவ்வளோ பெரிய கொடுத்தார் இடம் இருக்கிறதுலாம் உட்காந்துக்குங்க. வந்து ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் எழுதப்பட்ட நூல்களில் திருக்குறளுக்கு தாங்க 100க்கும் மேற்பட்ட உரைகள் வந்திருக்கு. குறிப்பாக 10 உரைகள் பழைய உரைகள். இப்போ நீங்கள் நினைப்பீங்க அது என்னங்க எழுதிட்டே இருக்காங்கன்னு. அப்படி இல்லைங்க. அது ஏன் எழுதுறாங்கன்னு சொல்கிறேனே. இப்போ ஒரு வைரம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வைரத்தை ஒரு காய்கறி கடைக்கார்ட்ட கொண்டு கொடுக்குறோம்னு வைங்க, உழவர் சந்தையில். நமக்கு அது என்னன்னு தெரில. அவர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அவர் வாங்கி பார்த்து சரி 2 மூட்டை கத்திரிக்காய் எடுத்துக்கங்க அப்படிம்பாரு. ஒரு பலசர கடைக்கார்ட்ட கொண்டு கொடுக்குறோம். நல்லா இருக்கே, 1 மூடை அரிசி எடுத்துக்கங்க. கத்திரிக்காய் மூடைக்கும் அரிசி மூடைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு நகைக்கடைக்கார்ட்ட கொண்டு கொடுக்குறோம். அடே ஏன் வைரம் இல்லையா, எப்படி கிடச்சி? சரி என்ன 5 லட்சம் வாங்கிக்கோ. இப்போ நமக்கு பயம் வருது. என்ன அங்கே கத்திரிக்காய் மூட்டைன்னாங்க, இங்கே அரிசி மூட்டைன்னாங்க, இவர் 5 லட்சம்ங்கிறாரு. எதுக்கு இருக்கட்டும்னு எடுத்து போய் கொடுங்கன்னு வாங்கிட்டு ஒரு வைரக்கடைக்காரர்கிட்ட போய் கொடுக்குறோம். அவர் அதை பற்றி வச்சு பார்க்குறாரு. இந்த நீரோட்டம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க வைரத்தில். பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி கை கொடுத்துட்டு, ஐயா இது எங்கே கிடச்சது? கிடைக்க முடியாத வைரம் ஐயாது. அநேகமாக 1 கோடி ரூபா பெறும். 1 கோடி என்கிட்ட இல்லைன்னாலும் ஒரு 80 லட்சம் தரட்டுமா? அதிர்ச்சி இவருக்கு. ஒருத்தர் 1 மூட்டை கத்திரிக்காய்னா, ஒருத்தர் 1 மூட்டை அரிசின்னார், ஒருத்தர் வந்து 5 லட்சம் தரேன்னார். இவர் 1 கோடி தர்ற அளவுக்கு நான் வர்றேன்னா உண்மையில் இதனுடைய விலை என்ன? இதனுடைய விலை என்னங்கிறத வாங்குறவளை பொறுத்தாங்க மதிப்பு இருக்குது. திருக்குறளுடைய அருமை என்பதை படிக்க படிக்கத்தான் கண்டுபிடிக்க முடியும், வெறும் புத்தகம் இல்லை. அதை இப்போ சொன்னார், பிள்ளைக்கு என்ன புத்தகம் வாங்கி கொடுத்து? நான் சொன்னேன் பெரிய உரைகள்லாம் இருக்குதுயா,
நீங்கள் வரதராசனுடைய உரை வாங்கினீங்கன்னா அதுதான் ரொம்ப எளிமையாக இருக்கும் படிப்பதற்காக. அப்படி என்னங்க இருக்குது திருக்குறளில் அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. நீங்கள் பாடத்துக்காகலாம் படிக்கக்கூடாதுங்க, சாய்ஸில் விட்டு போயிடுவீங்க. பாடத்தில் படிக்கக்கூடாது. ஒரு நண்பன் யாருங்கிற விஷயத்தை சொல்லணும்னா திருக்குறள் மாதிரி வேறு எதுவுமே சொல்லாதுங்க. 5 அதிகாரம் இருக்குது திருக்குறளில். நட்புக்கு மட்டும் 5 அதிகாரம். நட்பு, கூடா நட்பு, தீநட்பு, நட்பு ஆராய்தல், தெரிந்து நட்பு கொள்ளுதல் என்று வருஷப்படுத்திக்கிட்டே போவாங்க. அதில் முக்கியமாக நட்புங்கிற விஷயத்தில் இவ்வளவு தூரம் அவர் ஏன் போராடுறாரு தெரியுங்களா? என் மகனுக்கு நண்பனே கிடையாதுன்னு எந்த அப்பா அம்மாவும் சொன்னால் ஒத்துக்கிறாருங்க. நல்ல நண்பன் இல்லைன்னு வேணா வருத்தப்படுங்க. ஏன்னா நண்பர்கள் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே சாதிக்க முடியாது. கண்ணீர் வராமல் தடுப்பது வேண்டுமானால் உறவாக இருக்கலாம். ஆனால் கண்ணீரே வராமல் தடுக்கக்கூடிய அந்த தன்மை, கண்ணீர் வந்தால் துடைப்பது வேண்டுமானால் உறவாக இருக்கலாம். கண்ணீரே வராமல் காக்கின்ற தன்மை நண்பர்களுக்கு மட்டும்தான் அங்கே உண்டு. அதைத்தான் அவர் சொல்கிறார். அதெல்லாம் திருக்குறளில் இருக்குது. சில வாசனைகள் வந்த உடனே நமக்கு வாழ்க்கையில் சில சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வரும் தெரியுங்களா? இப்படி போயிட்டே இருக்கப்போ ஒரு வாசனை வந்துச்சுன்னா, இந்த வாசனை தானே நம்ம வீட்டில் நம்ம அந்த கல்யாணம் நடந்தப்போ அந்த வாசனை. ஏன் சில நேரங்களில் ஆஸ்பத்திரி வாசனை வந்த உடனே நமக்கு உறவினர்கள் யாராவது அங்கே நோயிட்டு இருந்தாங்கன்னா அந்த வாசனை நமக்கு அந்த நினைவை கொண்டு வந்து கொடுக்கும். இதெல்லாம் இயல்பு. நாங்கள் பேச 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 அத்தனை சந்தோஷம் இருந்தது. இன்றைக்கி இப்படியான ஒரு பெரிய அரங்கம், இத்தனை பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய மக்கள். இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ கல்யாண வீட்டில் பேச போகிறதுங்கிறது ஒரு முறைங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி. அங்கே யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. காளியம்மன் கோயிலில் போய் பேச போகிறதுங்கிறது ஒரு வகை. ஒரு தடவை வீரபாண்டி திருவிழாவில் பேசணுங்க, உண்மையிலேயே மறக்க முடியாதுங்க. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கரகாட்டம் ஆடி வருவாங்க. நிப்பாட்டி உட்காந்துருப்போம். அக்கடி சட்டி எடுத்து ஆடி ஒருத்தர் வருவார். நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப மேடையும் இல்லை ஒன்றும் இல்லை, ஹேண்ட் மைக்கை கொடுத்துட்டாங்க. பேச்சு என்ன தெரியுமில்ல, தலைப்பு சிகாகோவில் விவேகானந்தர். தலைப்பை பாருங்க. என்னை அறிமுகம் பண்ணுறப்ப இப்போ நல்லா அறிமுகம் பண்ணாங்க. அங்கே ஒருத்தர் என்னை அறிமுகம் பண்ணார். நான் பேச வேண்டிய தலைப்பு விவேகானந்தர். என் பேர் ஞானசம்பந்தன். அவர் மைக்கை பிடிச்சோடனே முதல் வார்த்தை சொல்கிறார், இப்போது விவேகானந்தர் அவர்கள் ஞானசம்பந்தரை பற்றி பேசுவார். நான் அவரை கூப்பிட்டு, ஐயோ நான் தான் ஞானசம்பந்தன், விவேகானந்தரை பற்றி பேசணும். சும்மா பேசுங்க, எவன் கேட்க போகிறேங்க. என்ன ஆறுதல் வார்த்தை பார்த்தீங்களா? இது கூட பரவாயில்லைங்க. பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இது அக்கடி சீட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதில் என்னையை சுற்றி ஆடி வர்றேன் ஒருத்தன். ஒரு அம்மா குழவை ஓடுது, எனக்கு சாமி வந்துடும் போல் இருக்கு. இப்போ கூட ஒரு அறிவிப்பு அங்கே சொன்னாங்கல்ல, இந்த அறிவிப்பை என்கிட்டே ஒருத்தர் வந்து சொன்னார். ஒரு அம்மா ஓடியாந்து என்கிட்ட, என் பேரனை காண மைக்கில் சொல்ல அப்படிங்குது. நான் விவேகானந்தர் சிஸ்டர்ஸ், நீங்கள் அதெல்லாம் அப்புறமே முதல் பேரனை காணம்ன்றேன், அப்புறம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்ன்னு சொல்லு முதல்ல. அப்புறம் நான் முனியாண்டி என்ற 3 வயது சிறுவனை காணவில்லை, கட்டம் போட்ட சட்டை, ஒட்ட வெட்டப்பட்ட தலை, இதெல்லாம் நான் டிவியில் கேட்டிருக்கேன் அடிக்கடி. ஆனால் அந்த கிழவி நல்ல கிழவிங்க. திரும்பி வந்து என்கிட்ட பேரன் கிடச்சிட்டான்னு சொல்லிச்சு. இல்லைன்னா நேரம் எங்கள் வீட்டில் 8வது படிச்சுக்கிட்டு இருக்கான். வேறு என்ன பண்ணுறது? எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இங்கே எப்படின்னா அந்த மாதிரி கூட்டம் இல்லை, இந்த மாதிரி கூட்டம். இங்கே அத்தனை பேரும் படிப்பதற்காக ரசிப்பதற்காக வந்திருக்கீங்கன்னா இப்படியான சபை எங்களுக்கு கிடைச்சிருக்கு.